3 மாநிலங்களிலிருந்து 11 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 7 இடங்கள், தமிழ்நாட்டில் 6 இடங்கள், மேற்கு வங்கம், பீகாரில் தலா 5 இடங்கள், ஒடிசாவில் 4 இடங்கள், அசாமில் 3, சத்தீஸ்கர், ஹரியானா, தெலுங்கானா மாநிலங்களில் தலா 2 இடங்கள், இமாச்சல பிரதேசத்தில் ஓரிடம் என மொத்தம் 37 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பீகார், ஹரியானா, ஒடிசாவில் உள்ள 11 இடங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் 26 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட 6 பேர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகினர். ஒடிசா, பீகார், ஹரியானா மாநிலங்களில் காலியாகும் இடங்களின் எண்ணிக்கையை விட வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் இம்மூன்று மாநிலங்களிலும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. 3 மாநிலங்களிலிருந்து 11 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 7 இடங்கள், தமிழ்நாட்டில் 6 இடங்கள், மேற்கு வங்கம், பீகாரில் தலா 5 இடங்கள், ஒடிசாவில் 4 இடங்கள், அசாமில் 3, சத்தீஸ்கர், ஹரியானா, தெலுங்கானா மாநிலங்களில் தலா 2 இடங்கள், இமாச்சல பிரதேசத்தில் ஓரிடம் என மொத்தம் 37 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பீகார், ஹரியானா, ஒடிசாவில் உள்ள 11 இடங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் 26 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட 6 பேர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகினர். ஒடிசா, பீகார், ஹரியானா மாநிலங்களில் காலியாகும் இடங்களின் எண்ணிக்கையை விட வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் இம்மூன்று மாநிலங்களிலும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது.